ஹாய், எண்ணெய் வெல்கிறேன் சேனலோட முதல் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மற்றும் பார்க்கவிருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம வீடாக இருக்கட்டும், வேலை பார்க்குற ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கவனிச்சிருப்போம். ஏங்க டிவி ரிமோட்டை எங்கெங்க போட்டீங்க? சோபா மேலே கிடந்த ரிமோட் மேலேயே உட்காந்துக்கிட்டு கேட்பாங்க. வண்டி சாவியை எங்கேயோ வச்சுட்டனே, சாவி பார்த்தா வண்டியிலேயே இருக்கும். கடவுளே, படித்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே, எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு யோசிப்பாங்க. இது மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் பரவலாக எல்லா இடங்களிலும் நடக்கும். ஏன் உங்களுக்கும் கூட அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கும். இதுபோல் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு முறை என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்டு நானும் டவுன் பக்கம் போகலாமேன்னு கிளம்பணும். ஃப்ரெண்டு தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட, ஏன்பா நாங்கள் டவுன் பக்கம் போகிறோம், வீட்டுக்கு ஏதாச்சும் ஜாமான் வாங்கணுமான்னு கேட்டான். ஆமாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான 20 பொருளை வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டும் சரி சரின்னு தலையாட்டி வச்சுட்டு வீராப்பா கிளம்பிட்டான். சூப்பர் மார்க்கெட்டு உள்ளே போனதும் மழன்னு ஒரு 5-6 பொருளை எடுத்தான். அதுக்கு மேலே அவனுக்கு வண்டி இழுக்கலை. திக்கி திணறி முக்கி முணங்கி மேலும் 2 பொருளை எடுத்துட்டான். அவ்வளவுதான். அப்படியே மெதுவாக என் முகத்தை பார்த்தேன். ஏன்டா உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கு என்ன கேட்டேன். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மழன்னு 20 பொருளையும் சொன்னேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நீ 20 அதுவும் மழன்னு இதை நாங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்க. சரி அதை விடுங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு 20 பொருளை சொல்லுங்கள். நீங்களும் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, சீரகம், கடுகு, குளியல் சோப்பு, கோதுமை மாவு, ரவா, கற்பூரம், பூண்டு, தொடப்பம், கடலை மிட்டாய், பூமாலை, நோட்டு, பேனா, டார்ச் லைட்டு, கொடை, பூட்டு, ஆப்பிள். ஓகே, 20 லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இனி லிஸ்ட்டை மறைச்சிடுவோம். நீங்கள் எழுதின பேப்பரையும் மறைச்சி வச்சுருங்க. யாராவது இந்த லிஸ்ட்டை வருஷம் மாறாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5-6க்கு மேலே தாண்டல. ஓகே, இப்போ என்னால் கடன்னு வருஷம் மாறாமல் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க, இந்த லிஸ்ட்டை இப்போவே கடன்னு பார்க்காம வருஷப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சா நம்புவீங்க தானே? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். உங்கள் சிந்தனையை சிதற விடாமல் கவனமாக கேளுங்க. ஒரு நாள் காலையில் தூங்கி எழுஞ்சு கதவை திறந்து பார்த்தேன்னா சோன்னு மழை. சாதாரண மழை இல்லைங்க, அரிசி மழை. பொதன்னு வெள்ளேர்னு கை 2ஐயும் நீட்டி பிடிச்சிட்டேன். ஒரு மூடை அரிசி சேர்த்துட்டேன். கையில் பிடிச்சது போக தரையில் விழுந்த அரிசி எல்லாம் பருப்பாக மாறிடுச்சு. ஆஹா, பருப்புன்னு அதையும் விடலை, முடிஞ்ச அளவு அள்ளிட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த பருப்பும் கொஞ்ச நேரத்தில் இலையி எண்ணெயா மாறி காட்டாத்து வெள்ளம் மாட்டம் கரை புரண்டு ஓடுது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஓடின எண்ணெய் எல்லாம் ஒரு பள்ளத்தில் தேங்குச்சு. கொஞ்ச நேரத்தில் தேங்கின எண்ணெய் எல்லாம் வெள்ளேர்னு மாறிடுச்சு. என்னடா இதுன்னு அள்ளி பார்த்தா உப்பு, தூத்துக்குடி உப்பளை மாதிரி. உப்பை வாரி வலிச்சு அள்ளி மூட்டை கட்டலாம்னு பார்த்தேன்னா மேலாப்பில் இருந்தது தாங்க உப்பு. 1/2 அடிக்கு கீழே இருந்ததெல்லாம் சீரகம். ஆச்சரியத்தோட வெளியூரில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டேய் எங்கள் ஊரில் அரிசி மழை பெய்யுது தெரியுமா? அரிசி மழை பெஞ்சு பருப்பா குவிஞ்சு எண்ணெயா இலகி ஓடி உப்பா உறைஞ்சு சீரகமா மாறி போச்சுடோய் அப்படின்னு சொன்னேங்க. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, போடா டேய் எங்க ஊர்ல காலையில இருந்து கடுகு மழை பெய்யுதுடான்னு சொல்லிட்டானுங்க. என்னடா சொல்றேன்னு. ஆமாடா, கீழே விழுந்த கடுகெல்லாம் குளியல் சோப்பா மாதிரி காத்துல மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சோப்பை பிடிக்க எல்லா பயல்களும் குதிச்சுட்டு கிடக்குறானுங்கடாங்கிறேன். சோப்பு நிறைய வச்சிருப்ப, இனிமேல தினமும் குளிடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன்னா, பசிக்குதுடா அதான் கோதுமை மாவு பிசைகிறேன், சப்பாத்தி பூரி ஏதாவது செய்யலாமேன்னு அப்படின்னா. ஏண்டா உன் மனைவி உனக்கு எதுவும் சாப்பாடு கொடுக்கலையா? அதை ஏன்டா கேட்குற? அவள் ரவை உப்புமாவை கிளறி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டாடா அப்படின்னா. பாவம், அவனுக்கு ரவை உப்புமானா பிடிக்காது. சரிடா போன வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என் ஒய்ஃபு என்னங்கன்னு கூப்பாடு போட்டு ஓடி வர்றா. என்னடின்னு பயந்து போய் கேட்டனா, ஏங்க வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போய் கையில் கற்பூரம் வச்சு கொளுத்துனா கற்பூரம் வெள்ளை பூண்டாக மாறிடுதுங்க, தெய்வ குத்தமாக இருக்குமோ அப்படின்னு அலறினேன். என்னடி சொல்கிற? கற்பூரத்தை கொண்டாடி அப்படின்னு வாங்கி கையை நீட்ட சொல்லி கற்பூரத்தை வச்சு கொளுத்துனேன். என்ன ஆச்சரியம், கற்பூரம் பூண்டா மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சு சாம்பலாக உதுருது. ஆச்சரியத்தில் நானும் இன்னும் 4-5 கற்பூரத்தை வச்சு கையில் கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்த்தேன். அவ கை தானே, நமக்கு என்ன. சரிப்பா தொடப்பத்தை எடு, சாம்பலை கூட்டி பெருக்கி அள்ளிடலாம்னு
சொல்லி வாய மூடலை. தொடப்பம் எனக்கு நேரம் பறந்து வருது. வீட்டுக்காரம்மா பக்கத்தில் தானே இருக்கா, தொடப்பம் எப்படி தன்னால் வருது புரியலையேன்னு யோசிக்கிறேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி என்னோட செல்ல மக வந்து நிற்கிறாங்க பத்திரகாளி ஆட்டமா. ஏன்பா இவ்வளவு கோபம்னு கேட்டேன். கடலை மிட்டாய் கேட்டு எவ்வளவு நாளாச்சு, வாங்கி தந்தியா? ஆமாம், அது உண்மைதான். ஒன்றும் என்னால் பதில் பேச முடியலை. ஆனால் ஆண்டவனோட அனுக்கிரகம் பாருங்க, எரிஞ்சு விழுந்த பூண்டு சாம்பல் கடலை மிட்டாயா உருமாற ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் மலிச்சுன்னு சோபா சேருன்னு குதிச்சு ஏறி நின்றுக்கிட்டேன். நன்றி கடவுளே, உடனே கருணை காட்டிட்டேன்னு சொல்லி மகளே கடலை மிட்டாயை அள்ளிக்கேன்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடினேன். எதுக்கு தெரியுமா? சரியான நேரத்தில் கடலை மிட்டாய் தந்த கடவுளுக்கு காணிக்க செலுத்தணும் இல்லையா, அதுக்காகத்தான். அதான் கடைக்கு ஓடி பூமாலை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் கடவுளுக்கு சாத்திட்டு கூடவே இன்னொரு ரெக்வஸ்ட்டும் வச்சேன். கடவுளே, குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி ரொம்ப கொடுமையாக இருக்குது, ஒரு 2000 ரூபா நோட்டு கிட்ட தள்ளி விடுன்னு விளையாட்டுத்தனமாக கேட்டேனுங்க. கடவுளுக்கு லொல்ல பாருங்க, உள்ளேருந்து 1 நோட்டு ஒரு 5000 தள்ளி விடுதுங்க. சரி, புள்ள ஹோம்ஒர்க் நோட்டு வேணும்னு கேட்டாலேங்கட்டு பரவாயில்லைன்னா அதையும் எடுத்துக்கிட்டேன். என் புள்ளகிட்ட இந்தா நீ கேட்ட நோட்டு, இனியாவது ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணுன்னே. பேனா இல்லைன்னா உனக்கு வேற வேலையே இல்லைன்னு கோவப்பட்டேன். என்ன நினைச்சாலோ தெரியல, ஆள்காட்டி வரலால கொடைன்னு அந்த நோட்டில் கிறுக்குனா உடனே கொடை வந்து விழுந்துருச்சு. ஏன்பா இந்த நோட்டு ரொம்ப விவகாரமானதாக இருக்குமோ, எதுக்கும் பத்திரமா பார்த்துக்கோப்பான்னு சொன்னேன். டப்புன்னு பவர் கட் ஆயிடுச்சு, வீடும் இருட்டாயிருச்சு. என் மனைவி புள்ளகிட்ட சொன்னா, கொடைன்னு எழுதுனதுக்கு பதிலாக டார்ச் லைட்னு எழுதியிருக்கலாம்ல, இருட்டுக்கு வெளிச்சமாவது கிடச்சிருக்கும்னா. நான் அதுக்கு என்ன நோட்டு தான் இருக்க, எடுத்து டார்ச் லைட்னு எழுதுனா போகுது. என் மகன் இருட்டிலேயே கொடையை பேனா மாதிரி பிடிச்சி டார்ச் லைட்னு எழுதுனாங்க. அவ்வளவுதான், கொடை போயிடுச்சு, டார்ச் லைட் வந்துருச்சு. இந்த நோட்டை யாரு கண்ணிலையும் படாமல் பத்திரமா பூட்டி வைங்கன்ட்டேன். என் மனைவி பத்திரமா ரூமில் வச்சு பூட்டு வாங்கி வந்து பூட்டிட்டான். இப்படி பேனா கொடை டார்ச் லைட்டு பூட்டுன்னு நடந்த கலைபுரத்தில் சமைக்காமல் விட்டுட்டோமா, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி இருக்கிறத சாப்பிடலாமேன்னு பார்த்தா ஆப்பிள் பழம் மட்டும் இருந்துச்சு. எல்லாம் அதை பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். இவ்வளவு தாங்க கதை. இப்போ நான் சொன்ன கதையை முதல்ல இருந்து திரும்பி சொல்லி பாருங்க, வருஷம் மாறாமல் உங்களாலையும் அந்த லிஸ்ட்டை சொல்ல முடியும். இப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குமே. இப்படி ஸ்டோரி மெத்தடில் பல லிஸ்ட்டை கதையாக்கி ரீகால் பண்ணி பழகிட்டா வருஷம் மாறாமல் உடனே சொல்ல முடியும். பர்ச்சேஸ் லிஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய புல்லட் பாயிண்ட்ஸ், ஒரு புக்கோட கண்டென்ட்ஸ், ஒரு லெசனில் இருக்க ஹெட்டிங்ஸ்னு குடும்பம், வேலைத்தளம், எஜுகேஷன் எங்கே வேண்டுமானாலும் ஸ்டோரி மெத்தடை பயன்படுத்தி நினைவாற்றலை பன்மடங்காக வளர்த்துக்க முடியும். இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலையும் ஆண்டுதோறும் மெமரி சாம்பியன்ஷிப் போட்டி நடத்துகிறாங்க. கடந்த 2018 வேர்ல்டு மெமரி சாம்பியனாக வெற்றி வாகை சூடியவர் ஜோஹன்ஸ் மேலோ. இவரை போல இதுவரை இந்த பட்டத்தை வென்றவர்களில் பெரும்பாலானவர்கள் தனக்கு ஞாபக சக்தி குறைவாக இருப்பதாக கருதியதாகவும், அதற்காக மருத்துவம் பார்ப்பதா உடற்பயிற்சி செய்வதான்னு குழப்பத்தில் இருந்தபோது இந்த மாதிரி நினைவாற்றல் பயிற்சி பற்றி கேள்விப்பட்டு அவர்கள் அங்கே கற்றுக்கொண்ட நுணுக்கங்களை வைத்து தான் இந்த வெற்றியை பெற முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மெமரி எக்ஸ்பர்ட் ஹாரி லோரன் முன்பின் தெரியாத 1000 பேர் கூடியுள்ள சபையில் சில மணித்துளிகள் மட்டும் அவர்களிடம் அறிமுகமான பின்பு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைக்கும் திறமை பெற்றிருந்தார். இது எப்படி சாத்தியம், அவ்வளவு ஞாபக சக்தியா உங்களுக்குன்னு அவரை கேட்டபோது சிம்பிள் டெக்னிக் தான் அப்படின்னு சாதாரணமாக பதில் சொல்லியிருக்கிறார். சிலருக்கு இயற்கையாகவே இந்த அற்புத சக்தி இருக்கும், தனக்கும் இதை போல ஞாபக சக்தி இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்லை. சில எளிமையான டெக்னிக்ஸ் மூலமாக அபரிமிதமான நினைவாற்றலை பெற முடியும். வருகிற 12, 13 அக்டோபர் 2019 தேதிகளில் இந்தியன் நேஷனல் ஓப்பன் மெமரி சாம்பியன்ஷிப் போட்டி பெங்களூரில் நடைபெற இருக்கு. அதோட 6, 7, 8 டிசம்பர் 2019 தேதிகளில் வேர்ல்டு மெமரி சாம்பியன்ஷிப் போட்டி சைனாவில் நடைபெற இருக்கு. நீங்களும் கலந்து கொண்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லுங்கள். என்னை வெல்கிறேன் சேனல் பல தலைப்புகளில் வீடியோக்கள் பதிவிடும் திட்டத்துடன் இருக்கின்ற போதிலும் மெமரி டெவலப்மெண்ட்டுக்குன்னே பிரத்யேகமாக ஆர்ட் ஆஃப் மெமரி என்ற தனிப்பகுதியில் முக்கிய தகவல்களையும் பயிற்சி வீடியோக்களையும் வழங்கவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி முகாமில் ஒருத்தர் கேட்டார், இந்த பயிற்சி ஆச்சரியமாக தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி கதை ஜோடிக்கிறது கஷ்டமாக இருக்கே அப்படின்னார். இன்னொரு மாணவர் கேட்டார், நீங்கள் கடுகு, சீரகம், கடலை மிட்டாயின்னு ரொம்ப எளிமையான வார்த்தையை வச்சு சொல்லிடுறீங்க, ஆனால் நாங்கள் படிக்கிற வார்த்தை
வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டமானதாச்சே அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தர், விவேகானந்தர் எந்த புக் எடுத்தாலும் ஒரு புரட்டிட்டு எந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுவாராமே, அதெல்லாம் நம்மால முடியுமா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் கேட்ட கேள்வி தாங்க தூக்கி வாரி போட்டுருச்சு. கதையை திருப்பி யோசிச்சா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், சரி கதையை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு கேட்குறாரு. இது மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் உங்கள் மனசுலையும் வரும். என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதற்கான பதில்கள் இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருந்தால் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. ஆசிரியர்களாக இருந்தால் தங்களுடைய மாணவர்களுக்கு பார்க்க செய்யுங்கள். மாணவர்களாக, இளைஞர்களாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பற்றிய தகவலை சொல்லுங்க. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம். மறதியை மறப்போம். என்னை வெல்கிறேன்.